வணக்கம். உங்கள் காமராஜ் பேசுகிறேன். இப்போ எதை பார்க்க போகிறோம்னா, நம்ம நல்லெண்ணெய் எப்படி தயார் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். நல்லெண்ணெய் எப்படி தயார் பண்ணுறாங்க? எள்ளு இருக்குது பார்த்தீங்களா? எள்ளை வாங்கி இந்த செக்கில் போடுவாங்க. இது மரச்செக்கு. செக்கிலே 2 வகை இருக்குது. இதில் இது மரச்செக்கு. மரச்செக்கு தான் என்னோட பியூரிட்டின்னு சொல்லுவாங்க. இதில் எள்ளை போட்டோன்னே பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் அப்படி போட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த எண்ணெய் அந்த மறையாக தெரியும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எண்ணெய். இது எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். ஃபுல்லாக வந்த பிறகு இந்த சைடு நறுக்கு பார்த்தீங்களா, சுற்றி வருதா, இந்த இது வழியாக அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஊற்றி இதில் ஃபில்ட்ரு பண்ணி இதில் இந்த மாதிரி பாட்டிலில் பிடிச்சிடுவாங்க. 1/2 லிட்ரு 1 லிட்ரு 1/4 லிட்ரு இந்த மாதிரி பிடிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் தொண்டி பகுதிக்கு வந்தீங்கன்னா, நம்ம கம்பெனி பேர் உயிர் நாடி. இது எதில் இருக்குனாங்க, நம்ம தொண்டி செக் போஸ்ட் பக்கத்தில் பிஸ்மி ஹோட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிஸ்மி ஹோட்டல் காம்ப்ளெக்ஸ்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஆரோக்கியமான எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணோம்னா செக்கெண்ணெய்க்கே வாங்குங்க. உங்கள் காமராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடவு மரச்சக்கரை எல்லாம் ஆட்டி முடிச்சாச்சு. எண்ணெயெல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துடுச்சு. இப்போ தொடர்ந்தாங்களா, இப்போ வருது பாருங்கள். இந்த வடிவில் எடுத்தோடனே இப்போ தண்ணி இப்போ எண்ணெய் உருவாயிருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, அதில் இதை வச்சு உள்ளே வச்சு ஒரு ராடு மாதிரி இருக்குது, உள்ளே வச்சு இது பண்ணுவாங்க. பண்ணி எடுத்த உடனே அந்த நல்லெண்ணெய் அப்படியே சல்லுன்னு விடுவாங்க. நம்ம வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெயை தான் பார்ப்போம். ஆனால் எப்படி தயாரிக்கின்றாங்கிறத இப்போ நேரடியாக உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இதில் உள்ள ஆட்டினது இப்போ தான் எண்ணெயாக வருது. அதில் ஆட்டினாங்கல்ல, ஆட்டினது இப்போ தான் எண்ணெயாக அப்படியே வருது. இதில் அப்படியே ஃபில்டர் ஆகி அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பாட்டிலில் பிடிச்சி விற்பாங்க. சரியா? நம்ம கடை இங்கே பற்றிலாம் அதுங்க உயிர் நாடி மரச்செக்கு எண்ணெய் தொண்டி வந்தால் வாங்காமல் போயிடாது.